வணக்கம் நண்பர்களே. ஒரு மகிழ்ச்சியான வணக்கத்தை மீண்டும் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். எவ்வளோ அருமையான ஒரு ஆறு பாருங்கள், ஒரு நல்ல இயற்கையான ஒரு இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ விசாகப்பட்டினம் இந்த பகுதியில், விசாகப்பட்டினத்திலிருந்து சிந்துப்பள்ளி அப்படின்ற ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து நம்ம வந்திருக்கோம். ஸோ இங்கே நம்ம அம்மா அவங்கெல்லாம் வந்து அம்மா மாமா எல்லாம் வந்து இங்கே தான் இருக்காங்க. அதனால நான் சின்ன பிள்ளையில் வந்தது. ஒரு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 11 வயசு இருக்கும்போது சின்ன பிள்ளையில வந்து நான் இங்கே இருந்திருக்கிறேன். சின்ன பையனாக இருக்கப்போ நான் இங்கே இருக்க சூழ்நிலையெல்லாம் வந்து எனக்கு அந்தளவுக்கு மைண்டில் பதிவு இல்லை. ஏன்னா நான் ஒரு விளையாட்டுத்தனத்தில் இருந்தேன். அப்போது ஒரு 25 வருஷம் கழித்து நம்ம மீண்டும் வந்து இந்த இடத்துக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு கிடைச்சிது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இயற்கை சூழ்நிலை பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ பூமத்திய ரேகையோடைய பகுதின்னு கூட சொல்லலாம். ஆன்மீக சாதனை செய்கிறதுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு பகுதி இந்த பகுதி. இப்போ நான் அதிகாலையில் எழுந்திரிச்சு இந்த சூழ்நிலையெல்லாம் நம்ம அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம எழுந்திரிச்சிட்டோம். பனி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து இந்த சூழ்நிலை எப்போவுமே இங்கே இருந்துக்கிட்டே இருக்கும். பனி சூழ்நிலை எப்போ பார்த்தாலும் இங்கே இருக்கும். அற்புதமான ஒரு இடம். ஸோ நான் இந்த சுச்சுவேஷனில் இப்போ இந்த தண்ணியில் நம்ம குளிக்க போகிறோம். இவ்வளோ குளிர், சரியான குளிராக இருக்குது. ஆனாலும் எனக்கு இதனுடைய இயற்கையான இந்த ஆற்று நீரில் வந்து குளிச்சுட்டு காலையிலே மெடிடேஷன் பண்ணினோம்னா ரொம்ப அற்புதமாக வந்து நம்ம மனித உடம்பில் இருக்கக்கூடிய அந்த சக்கரங்கள் சக்தி பெறும் அப்படின்றது நான் உணர்ந்திருக்கிறேன். ஏன்னா நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவன். ஸோ அங்கேருந்து நம்ம ஆன்மீக விஷயங்கள் நிறைய கற்றுருக்கோம். யோகா விஷயங்கள்லாம் நிறையா ஈஷா அவங்ககிட்டேருந்து நம்ம கற்றுருக்கோம். அதனால் அந்த யோக விஷயங்கள்லாம் சாதனா பண்ணுவதற்கு ஒரு அற்புதமான இடமாக இங்கே நான் இதை பார்க்குறேன். நான் காலையில் இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் கொடுப்பேன். இப்போ தான் நைட்டு நம்ம வந்திருந்தோம் ட்ராவலுக்கு. நைட்டு வந்து இயற்கையோட அற்புதமாக அந்த இரவு காட்சிகள்லாம் இங்கே ரொம்ப அற்புதமாக இருந்தது. இரவு காட்சிகள்லாம் நான் பார்த்தேன். நான் உங்களுக்கு நிறைய வீடியோ இங்கேருந்து போடணும் அப்படின்றதுக்காக நான் வந்திருக்கிறேன். பாருங்க, தண்ணியிலே வந்து பாறைகள் இருக்குது. அந்த பாறைகளுக்கு இடுக்கில் நம்ம எவ்வளோ ஒரு அற்புதமான பாருங்கள். ஒரு பாறையில் உட்காந்து உங்களுக்கு, ஏன்னா இப்போ ஆற்று நீர் வந்து ஓரளவுக்கு குறைவாக வந்துகிட்டு இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும் தியானம் பண்ணுறதுக்கு. செம்ம அற்புதமான இடம், செம்மையான இடம். எப்படி பாருங்கள் நீர். என்னையும் வந்து ஒரு திருப்பி காட்டுறேன். எப்படி இருக்கிறீங்க? சூழ்நிலை ரொம்ப ரம்யமாக இருக்குது. தலைக்கு வந்து இது மாதிரி ஒரு துண்டு கட்டியிருக்கிறேன். ஏன்னா ரொம்ப குளிரான இடம், அதனால் நம்ம துண்டு கட்டியிருக்கிறோம். இப்போ நம்ம இந்த பாறையில் தான் உட்காந்துருக்கோம். பார்த்தீங்கன்னா பாறையில் உட்காந்துருக்கிறோம். இந்த ஒரு காலத்தில் வந்து நான் இந்த பாறையிலெல்லாம் இந்த ஆற்றுலாம் குளிச்சிருக்கேன். எங்கள் மாமா அவங்க இருக்கப்போ இந்த இடத்துல குளிக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. தோளில் உட்கார வச்சு குளிக்க வைப்பாங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த சூழ்நிலையெல்லாம். அந்த மெமோரிஸ் எல்லாம் வந்து மீண்டும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக நம்ம மீண்டும் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். கேமராவில் கொஞ்சம் விஷயத்தை சரி பண்ணிக்கலாம். சுற்றி நல்லா மூடுது. ஸோ இந்த தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மூழ்கி தண்ணி. ஸோ இங்கேருந்து நம்ம மேலே இருக்குது, நம்ம வீடு வந்து மேலே இருக்குது. நம்ம ஆற்று பள்ளத்துக்கு வந்திருக்கோம். அற்புதமான ஒரு இடம். இந்த தண்ணியில் குளிக்கணும். ஏன்னா
ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓடிக்கிட்டே இருக்குது நீர். இந்த நீரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலையிலிருந்து வரக்கூடிய அருவி, அந்த அருவிகளினுடைய தொகுப்பாக தான் இந்த நீர் வந்து இங்கே இருக்குது. காலையில் இந்த சூழ்நிலையை வந்து நான் பார்க்கணும் அப்படின்றது ரொம்ப நாள் வந்து மைண்டில் பதிவு. ஏன்னா இந்த மாதிரி இடங்களெல்லாம் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த வீடியோஸில் வந்து உங்களுக்கு இதை வந்து நாங்கள் ஆட் பண்ணுறோம். இந்த நதிக்கிட்ட பர்மிஷன் கேட்டுக்கிறேன், இந்த ஆற்றுக்கிட்ட நான் பர்மிஷன் கேட்டுக்கிறேன். ஏன்னா இவ்வளோ இயற்கை வந்து எனக்கும் வந்து ஒத்துழைப்பு கொடுத்துருக்கு. மூங்கில் காடுகள், அற்புதமான மூங்கில் காடுகள்லாம் இருக்குது, பார்த்திங்கன்னா தெரியும். இந்த சூழ்நிலை எனக்குன்ட்டு இல்லை, ஆன்மீக சாதனை பண்ணுறதுக்கு இந்த இடங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும். அதிகாலையில் எழுந்திரிச்சு இயற்கையான அந்த ஆற்று நீரில் வந்து குளிச்சுட்டு தியானம் பண்ணுறதுக்கு, தியானம் அந்த யோகம் இதெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப அற்புதமான இடம். ஸோ இன்னும் வந்து இங்கே இந்த வனத்தில் வந்து ஒரு லிங்கம் கோயில் இருக்குது அப்படின்னு வந்து கேள்விப்பட்டேன். ஸோ அதையும் வந்து இந்த வீடியோவில் வந்து தொகுக்க போகிறோம். இன்னும் நிறைய விஷயங்கள் போக போக பார்க்கலாம். நான் இந்த சூழ்நிலையிலேருந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஸோ அந்த மகிழ்ச்சியை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த பாறைகள் எல்லாமே வந்து இதெல்லாம் பூமியில் கீழே வந்து இருக்கக்கூடிய பாறைகள், மிகப்பெரிய பாறைகள். இந்த பாறைகள் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த நீர் அரிக்கப்பட்டு தண்ணி வந்து அரித்து இந்த பாறைகள்லாம் வந்து இருக்குது. இது மலைப்பாறைகள், பார்த்தீங்கன்னாலே தெரியும். எல்லாம் வந்து மலைப்பாறைகள். ஏனைய பாறைகள் கொஞ்சம் மண் அரிக்கப்பட்டு அந்த எல்லாம் வந்து மேலே தெரியுது. ஆறு இதை விட மேலே உயரத்தில் இருந்துச்சு இன்னும் கொஞ்சம். இது ஆற்றினுடைய அந்த அகலம் வந்து கூடி இருக்குது. நான் இருந்தப்போ இவ்வளோ பெரிய அகலம் இல்லை, ஆனால் இப்போ அகலமும் கூடி இருக்குது, ஆழமும் கூடி இருக்குது ஆறு. சூப்பரான வேட்டை. இது மிகப்பெரிய மாமரம். இங்கே நிறைய மரங்கள் இருக்குது, மாமரம். இந்த சூழ்நிலை இன்னும் நிறைய வீடியோக்களை வந்து தொகுத்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். தொடர்ந்து இந்த மாதிரி காட்சிகளை பார்க்கணும் அப்படின்றதுக்காக பதிவு பண்ணியிருக்கிறேன். தொடர்ந்து இன்னும் நிறைய காட்சிகளை தொகுத்து ஒரு வீடியோவை உங்களுக்கு நான் கொடுப்பேன். தொடர்ந்து இணைப்புக்காக காத்திருக்கும். இயற்கை அன்னைக்கு நம்முடைய வணக்கங்களை தெரிவிச்சுக்கணும்.